சாம்சங் நிறுவனத்தில் தொழிற்சங்கம் அமைத்ததற்காக தொழிலாளிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்ததால் போராட்டம் 38 நாட்கள் அந்த போராட்டம் நடந்து ஒரு முடிவுக்கு வந்ததை எல்லோரும் அறிவார்கள். பதிவு என்பது எங்களுக்கு மறுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் மூலம் அந்த பதிவும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதன் காரணமாக மிகுந்த ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் அந்த நிறுவனம் தொழிலாளிகளை பழிவாங்குகிறது, எங்கள் நிர்வாகிகளை பழிவாங்குகிறது. 3 நிர்வாகிகள் இப்போது தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்த நியாயமும் கிடையாது, எந்த அவசியமும் கிடையாது. இந்த வேலை நீக்கத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று எங்களுடைய தொழிலாளிகள் உள்ளிருப்பு வேலை நிறுத்தம் செய்கிறார்கள். காரணம், 3 பேர் தற்காலிக வேலை நீக்கம், அடுத்து எல்லோரையும் செய்வோம் என்று மிரட்டியும் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வேலை நிறுத்தம் என்பது முழுக்க நியாயமான வேலை நிறுத்தம். தொழிலாளர் துறை எதற்காக இப்படி நீங்கள் எடுத்த எடுப்பிலே தற்காலிக வேலை நீக்கம் செய்கிறீர்கள்? அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்க வேண்டும், மற்றது கொடுக்க வேண்டும் என்று தானே தொழிற்சங்கம் சொல்லுகிறது. அதுதானே நியாயம், அதுதானே சட்டம் என்று அவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஆனால் நிறுவனம் மறுக்கிறது. SH என்கிற அந்த நிறுவனம் மொத்த தொழிலாளிகளையும் வேலை நீக்கம் செய்வோம் என்று மிக அக்கிரமமாக, அநியாயமாக, ஏதோ இராணுவ சர்வாதிகார ஆட்சி நடப்பதை போல அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எந்த நியாயத்திற்கும் கட்டுப்பட மறுக்கிறார்கள். ஆகவேதான் இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. அரசு தலையிட வேண்டும். அரசு தலையிட்டு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வராமல் போகுமானால் போராட்டத்தை நாங்கள் எங்களுடைய குடும்பத்து பெண்களை, சாம்சங் தொழிலாளிகள், SH தொழிலாளி குடும்பத்து பெண்களை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுத்துவோம். அதே மாதிரி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். சாம்சங்கினுடைய அவருடைய சொந்த ஷோரூம்கள், அந்த ஷோரூம்களுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும். ஒரு நாள் வேலை நிறுத்தம் உள்பட இந்த பகுதியிலே நாங்கள் நடத்த வேண்டி இருக்கும் என்றெல்லாம் நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டிய அவசியத்தை அரசு உண்டாக்காது, நிறுவனம் உண்டாக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். இல்லாவிட்டால் இவையெல்லாம் நடைபெறும். ஆகவே இந்த பழிவாங்கலை கைவிடுங்கள், தொழிலாளர்களின் உரிமையை மதியுங்கள், வேறொன்றும் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை 19ஆம் தேதி இருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடரும். நிறுவனம், தொழிலாளர் துறை 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை என்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய நிர்வாகத்தோடு பேசிவிட்டு வாங்கள் என்று அவர்களை சொல்லி இருக்கிறார்கள். எங்களிடம் சொல்ற போது நாங்கள் தொழிலாளர் துறை என்ன சொன்னாங்கன்னா, சரிங்க, அந்த தற்காலிக வேலை நீக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து உள்ள போகணும் அப்படின்னு வலியுறுத்தாதீங்க, ஒரு 2 நாள் கழிச்சு வேணா அவங்க வெளியே போட்டோம், உள்ள போட்டோம், அவங்க ஆசைக்கு அப்படின்னு. சரி, நாங்கள் சொல்லி இவ்வளவு தூரம் இறங்கி வந்து நாங்கள் பேசிய பிறகும் நிறுவனம் அடம் பிடிக்கிறது. அதுதான் பிரச்சனையை நீடிப்பதற்கு காரணம். தொடரும், உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். வெளியேயும் சாம்சங்கில் இருக்கிற தொழிலாளிகள் வெளியேயும் இந்த போராட்டத்தை பல பகுதிகளிலே முன்னெடுப்பார்கள். தமிழகம் முழுவதும் முன்னெடுப்போம். வேலை நிறுத்தம் உள்பட நடக்கும். குடும்பத்து பெண்கள் பங்கெடுப்பார்கள். சாம்சங் ஷோரூம்களுக்கு முன்னாலும் ஆர்ப்பாட்டங்கள் மாநிலம் முழுவதும் நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.